super cake ready ஆயிடுச்சு. Super taste. Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு பூசணிக்காய் கேக் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். First நான் dry ingredients செய்ய போறேன். First கோடம்பு 1 cup, 3/4 cup, baking soda 1 teaspoon, baking powder 1/2 teaspoon, patai 2 teaspoon, upu 1/2 teaspoon, ஜாதிக்காய் 1/4 teaspoon, இங்கிலீஷ்ல nutmeg. எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தனியாக வைக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நான் முடிஞ்சிச்சு. இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூசணிக்காய் 300 கிராம் நான் செஞ்சு நல்லா பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி இப்போது நான் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் தான் ஸ்மாஷ் பண்ண பூசணிக்காய். Butter 1/3 cup 2 times போட்டுறேன். சக்கரை 1/2 cup. புதிய இந்த சக்கரை நம்ம யூஸ் பண்ணணும். சின்ன புதிய மாதிரி இது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது அந்த வெள்ளை கலர் சக்கரை. இப்போது ப்ரௌன் சுகர் 1/2 cup. பவுதி யூஸ் பண்ணணும். வெள்ளை கலர் பவுதி, அப்போது ப்ரௌன் சுகர் பவுதி. ஒயிட் சுகர்னாலும் அப்போது ப்ரௌன் சுகர்னாலும் நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இருக்கணும். அந்த இப்போது முட்டை, அப்போ நாட்டுக்கோழி முட்டை நான் யூஸ் பண்ணுறேன். 2 முட்டை வேணும். வெனிலா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸ்மூத்தாக வரணும். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மாட்டலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாரம் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணுங்க, போயிட்டு பாருங்க. இப்போ ஊட்டாயிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுச்சு. நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு பாரு. இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேக் பாலில் மாற்றணும். சரி, இதுதான் ஹீட் ரெசிஸ்டன்ட் இந்த கிளாஸு. அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி அப்போது பேக்கிங் பேப்பர் நம்ம மாற்றணும். போட்டணும். இந்த மேலவே நம்ம திருப்பி நம்ம எண்ணெய் மாற்றணும். அப்ளை பண்ண குக்கிங் ஆயில்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே மேலே எல்லாம் அப்ளை பண்ணணும் எண்ணெய். இப்போ நம்ம ஊற்றலாம். கேக் லெவல் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே நம்ம நட்ஸ் போட்டலாம். கேஷ்யூ நட், பாதாம் போட்டலாம். வால்நட் போட்டலாம். டேஸ்ட் நல்லா சூப்பர் டேஸ்ட் ஆகும். அதுக்காக வால்நட் போட்டணும். இப்போது கேக்கு பார்க்கலாம். பாயில் ஆயிடுச்சா இல்லையா? இந்த குச்சியில் நம்ம டேஸ்ட் பண்ணணும். இப்போ குக் ஆயிடுச்சா இல்லையா அதை நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது ஒட்டலை பாரு, இது ஒன்றும் இல்லை. ஒட்டு இருக்குதுன்னா கேக்
பாயில் இல்லை, குக் இல்லை. ஒட்டை இல்லைன்னா குக் ஆயிடுச்சு. பாரு, இப்போ பார்க்கும்போது ஒட்டை இல்லை, இப்போ குக் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பர் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போது பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. சூப்பர் ரேவல், சூப்பர் டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போயிட்டு செஞ்சு பாருங்க. இதை பூசணிக்காய் கேக் சூப்பர் டேஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.